பைபிள் சவாலின் 133வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 34 முதல் 36 அத்தியாயங்கள் இறுதி மீளுருவாக்கத்தையும் யூதாவின் வீழ்ச்சியையும் காட்டுகிறது. யோசியா ராஜா தேவனுடைய வார்த்தையை மீண்டும் கண்டுபிடித்து மக்களை உண்மையான ஆராதனைக்கு திரும்ப வழிநடத்துகிறார். ஆனால் அவருக்கு பிறகு மக்கள் மீண்டும் கீழ்ப்படிதல் இல்லாமல் நடந்ததால் நியாயத்தீர்ப்பும் சிறை முன்வருகிறது. ஆன்மீக மீளுருவாக்கம் தற்காலிகமாக அல்ல, தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. தேவன் தொடர்ந்து திரும்ப அழைக்கிறார், ஆனால் தொடர்ந்து புறக்கணித்தால் விளைவுகள் உண்டு. இன்று அவரது வார்த்தையில் நிலைத்திருக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 133 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 34 to 36 shows a final revival followed by the fall of Judah. King Hosea brings powerful reform as he rediscovers God's word and leads the people back to true worship. However, after his time, the people quickly return to disobedience, leading to judgment and exile. This reminds us that spiritual renewal must be sustained, not temporary. God continually calls his people to return, but persistent disobedience has consequences. Let us begin today with a heart that remains steady in following his word. 2 நாளாகமம் அதிகாரம் 34. 2 Chronicles chapter 34. வசனம் 1. யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். Verse 1. Hosea was 8 years old when he began to reign, and he reigned in Jerusalem 31 years. வசனம் 2. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதைச் செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். Verse 2. And he did that which was right in the sight of the Lord, and walked in the ways of David his father, and declined neither to the right hand nor to the left. வசனம் 3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கத் தொடங்கினான். Verse 3. For in the 8th year of his reign, while he was yet young, he began to seek after the God of David his father. And in the 12th year he began to purge Judah and Jerusalem from the high places, and the groves, and the carved images, and the molten images. வசனம் 4. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள், அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி. Verse 4. And they break down the altars of Baalim in his presence, and the images that were on high above them he cut down, and the groves, and the carved images, and the molten images he brake in pieces, and made dust of them, and strewed it upon the graves of them that had sacrificed unto them. வசனம் 5. பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். Verse 5. And he burnt the bones of the priests upon their altars, and cleansed Judah and Jerusalem. வசனம் 6. அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். Verse 6. And so did he in the cities of Manasseh, and Ephraim, and Simeon, even unto Naphtali, with their mattocks round about. வசனம் 7.
அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கித் தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். Verse 7. And when he had broken down the altars and the groves, and had beaten the graven images into powder, and cut down all the idols throughout all the land of Israel, he returned to Jerusalem. வசனம் 8. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசியாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான். Verse 8. Now in the 18th year of his reign, when he had purged the land and the house, he sent Shaphan the son of Azaliah, and Maaseiah the governor of the city, and Joe the son of Joahaz the recorder, to repair the house of the Lord his God. வசனம் 9. அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து. Verse 9. And when they came to Hilkiah the high priest, they delivered the money that was brought into the house of God, which the Levites that kept the doors had gathered of the hand of Manasseh and Ephraim, and of all the remnant of Israel, and of all Judah and Benjamin, and they returned to Jerusalem. வசனம் 10. வேலையைச் செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். Verse 10. And they put it in the hand of the workmen that had the oversight of the house of the Lord, and they gave it to the workmen that wrought in the house of the Lord, to repair and amend the house. வசனம் 11. அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுதுபார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். Verse 11. Even to the artificers and builders gave they it, to buy hewn stone, and timber for couplings, and to floor the houses which the kings of Judah had destroyed. வசனம் 12. இந்த மனுஷர் வேலையை உண்மையாய்ச் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீதவாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். Verse 12. And the men did the work faithfully, and the overseers of them were Jahath and Obadiah, the Levites, of the sons of Merari, and Zechariah and Meshullam, of the sons of the Kohathites, to set it forward, and other of the Levites, all that could skill of instruments of music. வசனம் 13. அவர்கள் சுமைகாரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளைச் செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற்காவலாளருமாயிருந்தார்கள். Verse 13. Also, they were over the bearers of burdens, and were overseers of all that wrought the work in any manner of service. And of the Levites, there were scribes, and officers, and potters. வசனம் 14. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிறபோது மோசேயைக் கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். Verse 14. And when they brought out the money that was brought into the house of the Lord, Hilkiah the priest found a book of the law of the Lord, given
by Moses. வசனம் 15. அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். Verse 15. And Hilkiah answered and said to Shaphan the scribe, I have found the book of the law in the house of the Lord. And Hilkiah delivered the book to Shaphan. வசனம் 16. சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். Verse 16. And Shaphan carried the book to the king, and brought the king word back again, saying, All that was committed to thy servants, they do it. வசனம் 17. கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுசெய்தி சொன்னதும் அல்லாமல். Verse 17. And they have gathered together the money that was found in the house of the Lord, and have delivered it into the hand of the overseers, and to the hand of the workmen. வசனம் 18. ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். Verse 18. Then Shaphan the scribe told the king, saying, Hilkiah the priest hath given me a book. And Shaphan read it before the king. வசனம் 19. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு. Verse 19. And it came to pass, when the king had heard the words of the law, that he rent his clothes. வசனம் 20. இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது. Verse 20. And the king commanded Hilkiah, and Ahikam the son of Shaphan, and Abdon the son of Micah, and Shaphan the scribe, and Asaiah servant of the kings, saying. வசனம் 21. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். Verse 21. Go, inquire of the Lord for me, and for them that are left in Israel and in Judah, concerning the words of the book that is found. For great is the wrath of the Lord that is poured out upon us, because our fathers have not kept the word of the Lord, to do after all that is written in this book. வசனம் 22. அப்பொழுது இல்க்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போனார்கள். அவள் எருசலேமில் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவளோடே அதை பற்றி பேசினார்கள். Verse 22. And Hilkiah, and they, that the king had appointed, went to Huldah the prophetess, the wife of Shallum the son of Tikvath, the son of Hasra, keeper of the wardrobe. Now she dwelt in Jerusalem in the college. And they spake to her to that effect. வசனம் 23. அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது. Verse 23. And she answered them, Thus saith the Lord God of Israel, Tell ye the man that sent you to me. வசனம் 24. இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை
நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதின் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். Verse 24. Thus saith the Lord, Behold, I will bring evil upon this place, and upon the inhabitants thereof, even all the curses that are written in the book which they have read before the king of Judah. வசனம் 25. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபங்காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். Verse 25. Because they have forsaken me, and have burned incense unto other gods, that they might provoke me to anger with all the works of their hands. Therefore my wrath shall be poured out upon this place, and shall not be quenched. வசனம் 26. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். Verse 26. And as for the king of Judah, who sent you to inquire of the Lord, so shall ye say unto him, Thus saith the Lord God of Israel, concerning the words which thou hast heard. வசனம் 27. இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில், உன் இருதயம் இளகி, எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 27. Because thine heart was tender, and thou didst humble thyself before God, when thou heardest his words against this place, and against the inhabitants thereof, and humbled thyself before me, and didst rend thy clothes, and weep before me, I have even heard thee also, saith the Lord. வசனம் 28. இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதின் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்களண்டையிலே சேரப்பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னாள். அவர்கள் ராஜாவுக்கு மறுசெய்தி கொண்டு போனார்கள். Verse 28. Behold, I will gather thee to thy fathers, and thou shalt be gathered to thy grave in peace. Neither shall thine eyes see all the evil that I will bring upon this place, and upon the inhabitants of the same. So they brought the king word again. வசனம் 29. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடிவரச் செய்து. Verse 29. Then the king sent and gathered together all the elders of Judah and Jerusalem. வசனம் 30. ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். Verse 30. And the king went up into the house of the Lord, and all the men of Judah, and the inhabitants of Jerusalem, and the priests, and the Levites, and all the people, great and small, and he read in their ears all the words of the book of the covenant that was found in the house of the Lord. வசனம் 31. ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி. Verse 31. And the king stood in his place, and made a covenant before the Lord, to walk after the Lord, and to keep his commandments, and his testimonies, and his statutes, with all his heart, and with all his soul,
to perform the words of the covenant which are written in this book. வசனம் 32. எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். Verse 32. And he caused all that were present in Jerusalem and Benjamin to stand to it. And the inhabitants of Jerusalem did according to the covenant of God, the God of their fathers. வசனம் 33. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களையெல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. Verse 33. And Hosea took away all the abominations out of all the countries that pertained to the children of Israel, and made all that were present in Israel to serve, even to serve the Lord their God. And all his days they departed not from following the Lord, the God of their fathers. 2 நாளாகமம் அதிகாரம் 35. 2 Chronicles chapter 35. வசனம் 1. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1 மாதம் 14 தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். Verse 1. Moreover Hosea kept a Passover unto the Lord in Jerusalem, and they killed the Passover on the 14th day of the first month. வசனம் 2. அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறைவரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி. Verse 2. And he set the priests in their charges, and encouraged them to the service of the house of the Lord. வசனம் 3. இஸ்ரவேலையெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியஞ்செய்து. Verse 3. And said unto the Levites that taught all Israel, which were holy unto the Lord, put the holy ark in the house which Solomon the son of David king of Israel did build. It shall not be a burden upon your shoulders. Serve now the Lord your God and his people Israel. வசனம் 4. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சாலோமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி. Verse 4. And prepare yourselves by the houses of your fathers, after your courses, according to the writing of David king of Israel, and according to the writing of Solomon his son. வசனம் 5. ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியேயும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியேயும் நின்று. Verse 5. And stand in the holy place, according to the divisions of the families of the fathers of your brethren the people. And after the division of the families of the Levites. வசனம் 6. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசேயைக் கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். Verse 6. So kill the Passover, and sanctify yourselves, and prepare your brethren, that they may do according to the word of the Lord by the hand of Moses. வசனம் 7. வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான்.
Verse 7. And Hosea gave to the people of the flock lambs and kids, all for the Passover offerings, for all that were present, to the number of 30,000, and 3,000 bullocks. These were of the king's substance. வசனம் 8. அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணைக்கர்த்தாவாகிய இல்க்கியாவும் சகரியாவும் எக்கியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். Verse 8. And his princes gave willingly unto the people, to the priests, and to the Levites, Hilkiah and Zechariah and Jehiel, rulers of the house of God, gave unto the priests for the Passover offerings 2,600 small cattle, and 300 oxen. வசனம் 9. கொனானியா, செமாயா, நெதனியேல் என்னும் அவர்கள் சகோதரரும், அசபியா, ஏயெல், யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும், லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். Verse 9. Conaniah also, and Shemer and Nethaneel, his brethren, and Hashabiah and Jael and Jozabad, chief of the Levites, gave unto the Levites for Passover offerings 5,000 small cattle, and 500 oxen. வசனம் 10. இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று. Verse 10. So the service was prepared, and the priests stood in their place, and the Levites in their courses, according to the king's commandment. வசனம் 11. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோலுரித்தார்கள். Verse 11. And they killed the Passover, and the priests sprinkled the blood from their hands, and the Levites flayed them. வசனம் 12. மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகனபலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்சப்பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். Verse 12. And they removed the burnt offerings, that they might give according to the divisions of the families of the people, to offer unto the Lord, as it is written in the book of Moses. And so did they with the oxen. வசனம் 13. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாயமுறைமையின்படியே அக்கினியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். Verse 13. And they roasted the Passover with fire according to the ordinance. But they, other, holy, offerings, sought they in pots, and in cauldrons, and in pans, and divided them speedily among all the people. வசனம் 14. பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகனபலிகளையும் நிணத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாயிருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். Verse 14. And afterward they made ready for themselves, and for the priests, because the priests the sons of Aaron were busied in offering of burnt offerings and the fat until night. Therefore the Levites prepared for themselves, and for the priests the sons of Aaron. வசனம் 15. தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள்.
அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது. லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். Verse 15. And the singers, the sons of Asaph, were in their place, according to the commandment of David, and Asaph, and Heman, and Jeduthun the king's seer, and the potters, waited at every gate, they might not depart from their service, for their brethren the Levites prepared for them. வசனம் 16. அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய்ச் செய்யப்பட்டது. Verse 16. So all the service of the Lord was prepared the same day, to keep the Passover, and to offer burnt offerings upon the altar of the Lord, according to the commandment of King Hosea. வசனம் 17. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் ஒளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். Verse 17. And the children of Israel that were present kept the Passover at that time, and the feast of unleavened bread 7 days. வசனம் 18. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படிக்கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. Verse 18. And there was no Passover like to that kept in Israel from the days of Samuel the prophet. Neither did all the kings of Israel keep such a Passover as Hosea kept. And the priests, and the Levites, and all Judah and Israel that were present, and the inhabitants of Jerusalem. வசனம் 19. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. Verse 19. In the 18th year of the reign of Hosea was this Passover kept. வசனம் 20. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடபடிகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். Verse 20. After all this, when Hosea had prepared the temple, Necho king of Egypt came up to fight against Carchemish by Euphrates. And Hosea went out against him. வசனம் 21. அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னுடைய யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடிருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான். Verse 21. But he sent ambassadors to him, saying, What have I to do with thee, thou king of Judah? I come, not against thee this day, but against the house wherewith I have war. For God commanded me to make haste. Forbear thee from meddling with God, who is with me, that he destroy thee not. வசனம் 22. ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் அவனோடே யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். Verse 22. Nevertheless Hosea would not turn his face from him, but disguised himself, that he might fight with him, and hearkened not unto the words of Necho from the mouth of God, and came to fight in the valley of Megiddo. வசனம் 23. வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம்பட்டது என்றான். Verse 23.
And the archers shot at King Hosea. And the king said to his servants, "Have me away, for I am so wounded." வசனம் 24. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த இரதத்தின் மேல் இருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது இரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கங்கொண்டாடினார்கள். Verse 24. His servants therefore took him out of that chariot, and put him in the second chariot that he had. And they brought him to Jerusalem. And he died, and was buried in one of the sepulchres of his fathers. And all Judah and Jerusalem mourned for Hosea. வசனம் 25. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Verse 25. And Jeremiah lamented for Hosea. And all the singing men and the singing women spake of Hosea in their lamentations to this day. And made them an ordinance in Israel. And, behold, they are written in the lamentations. வசனம் 26. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும். Verse 26. Now the rest of the acts of Hosea, and his goodness, according to that which was written in the law of the Lord. வசனம் 27. அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Verse 27. And his deeds, first and last, behold, they are written in the book of the kings of Israel and Judah. 2 நாளாகமம் அதிகாரம் 36. 2 Chronicles chapter 36. வசனம் 1. அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். Verse 1. Then the people of the land took Jehoahaz the son of Hosea, and made him king in his father's stead in Jerusalem. வசனம் 2. யோவாகாஸ் ராஜாவாகிறபோது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். Verse 2. Jehoahaz was 23 years old when he began to reign, and he reigned 3 months in Jerusalem. வசனம் 3. அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தைச் சுமத்தி. Verse 3. And the king of Egypt put him down at Jerusalem, and condemned the land in 100 talents of silver and a talent of gold. வசனம் 4. அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான். Verse 4. And the king of Egypt made Elakim his brother king over Judah and Jerusalem, and turned his name to Jehoiakim. And Necho took Jehoahaz his brother, and carried him to Egypt. வசனம் 5. யோயாக்கீம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 5. Jehoiakim was 25 years old when he began to reign, and he reigned 11 years in Jerusalem. And he did that which was evil in the sight of the Lord his God. வசனம் 6. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டினான். Verse 6. Against him came up Nebuchadnezzar king of Babylon, and bound him in fetters, to carry him to Babylon.
வசனம் 7. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனிலுள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். Verse 7. Nebuchadnezzar also carried of the vessels of the house of the Lord to Babylon, and put them in his temple at Babylon. வசனம் 8. யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவருப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் ராஜாவானான். Verse 8. Now the rest of the acts of Jehoiakim, and his abominations which he did, and that which was found in him, behold, they are written in the book of the kings of Israel and Judah. And Jehoiachin his son reigned in his stead. வசனம் 9. யோயாக்கீன் ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 9. Jehoiachin was 8 years old when he began to reign, and he reigned 3 months and 10 days in Jerusalem. And he did that which was evil in the sight of the Lord. வசனம் 10. மறுவருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டுவர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். Verse 10. And when the year was expired, King Nebuchadnezzar sent, and brought him to Babylon, with the goodly vessels of the house of the Lord, and made Zedekiah his brother king over Judah and Jerusalem. வசனம் 11. சிதேக்கியா ராஜாவாகிறபோது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. Verse 11. Zedekiah was 21 years old when he began to reign, and reigned 11 years in Jerusalem. வசனம் 12. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. Verse 12. And he did that which was evil in the sight of the Lord his God, and humbled not himself before Jeremiah the prophet, speaking from the mouth of the Lord. வசனம் 13. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். Verse 13. And he also rebelled against King Nebuchadnezzar, who had made him swear by God, but he stiffened his neck, and hardened his heart from turning unto the Lord God of Israel. வசனம் 14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். Verse 14. Moreover all the chief of the priests and the people transgressed very much after all the abominations of the heathen, and polluted the house of the Lord which he had hallowed in Jerusalem. வசனம் 15. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கெனவே அனுப்பினார். Verse 15. And the Lord God of their fathers sent to them by his messengers, rising up betimes, and sending, because he had compassion on his people, and on his dwelling place. வசனம் 16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயமில்லாமல் போயிற்று.
Verse 16. But they mocked the messengers of God, and despised his words, and misused his prophets, until the wrath of the Lord arose against his people, till there was no remedy. வசனம் 17. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று, வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 17. Therefore he brought upon them the king of the Chaldees, who slew their young men with the sword in the house of their sanctuary, and had no compassion upon young man or maiden, old man, or him that stooped for age. He gave them all into his hand. வசனம் 18. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும், கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். Verse 18. And all the vessels of the house of God, great and small, and the treasures of the house of the Lord, and the treasures of the king, and of his princes, all these he brought to Babylon. வசனம் 19. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்குளுத்தி, எருசலேமின் அலங்கத்தை இடித்து, அதின் மாளிகைகளையெல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து, அதிலிருந்த திவ்யமான பணிமுட்டுகளையெல்லாம் அழித்தார்கள். Verse 19. And they burnt the house of God, and brake down the wall of Jerusalem, and burnt all the palaces thereof with fire, and destroyed all the goodly vessels thereof. வசனம் 20. பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படுமட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். Verse 20. And them that had escaped from the sword carried he away to Babylon, where they were servants to him and his sons until the reign of the kingdom of Persia. வசனம் 21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை இரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியுமட்டும் ஓய்ந்திருந்தது. Verse 21. To fulfill the word of the Lord by the mouth of Jeremiah, until the land had enjoyed her Sabbaths. For as long as she lay desolate she kept Sabbath, to fulfill 70 years. வசனம் 22. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். Verse 22. Now in the first year of Cyrus king of Persia, that the word of the Lord, spoken by the mouth of Jeremiah might be accomplished, the Lord stirred up the spirit of Cyrus king of Persia, that he made a proclamation throughout all his kingdom, and put it also in writing, saying. வசனம் 23. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடிருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். Verse 23. Thus saith Cyrus king of Persia, all the kingdoms of the earth hath the Lord God of heaven given me, and he hath charged me to build him an house in Jerusalem, which is in Judah. Who is there among you of all his people? The Lord his God be with him, and let him go up. பைபிள் சவாலின் 133வது நாள் இப்போது நிறைவடைந்தது.
இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பது வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கற்றோம். தற்காலிக கீழ்ப்படிதல் போதாது. தேவன் தொடர்ந்து விசுவாசமாக இருக்க விரும்புகிறார். நியாயத்தீர்ப்பின் நடுவிலும் தேவனுடைய திட்டம் தொடர்கிறது மற்றும் மீட்பிற்கான நம்பிக்கை உள்ளது. நாம் அவரது வார்த்தையில் நிலைத்திருந்து விலகாமல் இருப்போம். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலில் நடக்க ஒரு வாய்ப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 133 of our Bible challenge is complete. Today we learned that hearing God's word should lead to lasting change in our lives. Temporary obedience is not enough. God desires consistency and faithfulness. Even in judgment, God's plan continues, offering hope for restoration. Let us stay rooted in His word and not turn away over time. Each day is an opportunity to walk in obedience. What will you do today to remain faithful to God's word? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.